வணக்கம். தமிழ்நாட்டின் தெற்கு பகுதி கன்னியாகுமரியில் துவங்கி மதுரை வரைக்குமான பல மாவட்டங்களை கொண்டது. அதில் தென்காசி மாவட்டம் பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பகுதியாகும். சுந்தரபாண்டியபுரத்தில் ஆட்சி செய்த பாண்டிய வம்சம் சிற்றாறு என்று சொல்லப்படும் சித்ரா நதியின் ஒரு பாதையை மாற்றி அமைத்து அதன் கிழக்கு கரையில் காசி விஸ்வநாதர் ஆலயம் எழுப்பி அதை சுற்றிய ஊராக தென்காசி நகரை புதியதாக உருவாக்கினர். இந்திரவில்லின் எழில் கொண்டு எழுமென்று வந்தீங்கு எளியும் மலையருவி ஆடுதுமே, ஆடுதுமே தோழி ஆடுதுமே தோழி, மஞ்சுசூழ் சோலை மலையருவி ஆடுதுமே எனச் சிறப்பித்து கூறும் சிலம்பின் வழி அருவியாடும் பழந்தமிழரின் பண்பாட்டை தக்க வைத்துக் கொண்டது குற்றாலம். குற்றால குறவஞ்சி எனும் குறுங்காப்பியத்தை திரிகூடராசப்ப கவிராயர் தன் சொந்த மண்ணுக்கு யாத்து தந்துள்ளார். பழங்கற்காலம், நுண்கற்காலம், புதுக்கற்காலம் என 10,000 ஆண்டுகள் தொன்மையை கூறும் சாட்சியங்கள் தென்காசியை சுற்றிலும் பல்வேறு தடயங்கள் மூலம் காணப்படுகின்றன. காலம் செய்த பரிமாணங்கள் தென்காசியை இன்றைய நாட்களில் எப்படி கருதச் செய்தாலும் ஆரம்பம் தொட்டே இது இறைவன் தொடர்பான ஒரு புனித பூமியாகவே நாம் வரலாற்றை புரட்ட வேண்டியதாகும். 3 மலை சூழ்ந்த திரிகூடமலையின் 3 பருவங்களை 3 வகை காடுகள் இயற்கை இன்பத்தை வழங்க சித்தர்கள் உலவிய பொதிகை மலை மூலிகைகளின் வனமாகவும் திகழ்கிறது. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே என்ற தமிழ் மூதாட்டியின் சொல் போல கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகள் பல நூற்றாண்டு கடந்தும் வரலாற்றை தெளிவுபடுத்தும் சான்றுகளாக விளங்குகின்றன. முற்கால பாண்டியர்கள் மாரஞ்சடையன், சடையன் மாறன் என்ற பட்டப்பெயர்களை மாறி மாறி தமக்கு புனைந்து கொண்டும் வம்ச தொடர்ச்சி கருதி பேரப்பிள்ளைகளுக்கு தாத்தா பெயர் போலவும் வைத்துக் கொண்டுள்ளதால் வரலாற்று ஆசிரியர்களுக்கு ஆட்சி ஆண்டுகள் குழப்பம் உண்டு பண்ணும். ஆனாலும் எல்லாம் கல்வெட்டு சாட்சிகளால் மாறாத வரலாறு கொண்டவையே. கிபி 911 முதல் கிபி 931 வரை பாண்டிய நாட்டை ஆண்டுள்ள பராந்தக வீரநாராயணன் கல்வெட்டு துண்டுகளாக கிடைத்துள்ளன. சோழ நாட்டை ஆட்சி செய்த பரகேசரி கிபி 909 ஆண்டில் பாண்டிய நாட்டை கைப்பற்றி 35 ஆண்டு காலம் தன் ஆளுகைக்குள் வைத்துள்ளான். கிபி 1014 வரை முதலாம் ராசராசன் கல்வெட்டுகளில் இருந்த வட்டெழுத்தை திருத்தி தமிழாக பொறிக்கச் செய்தான். கிபி 1044 வரை முதலாம் ராசேந்திரன் சோழபாண்டியர் எனும் பட்டத்தோடு ஆட்சி செய்தான். அதன்பின் கிபி 1238 முதல் 1255 இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், பிறகு சடையவர்மன், விக்கிரமபாண்டியன் என 13ஆம் நூற்றாண்டு வரை இடைக்கால பாண்டியர்கள் ஆட்சியே தென்காசி பகுதியில் இருந்துள்ளது. செந்தாமரை இதழ்களின் நடுவில் அமைந்த பூ மொக்கு போல் 4 மாசி வீதிகளின் நடுவே அமைந்ததுதான் எழில்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில். தரை வளமும் தண்ணீர் வளமும் மிகுந்த தென்காசியை தலைநகராக்கினான் பாண்டிய மன்னன். தன் கனவில் தோன்றிய சிவபெருமான் அசரீரியாக தனக்கு ஓர் ஆலயம் அமைக்க உத்தரவு கொடுத்ததால் வடக்கே காசிக்கு சென்று இமயத்திலே கல்லெடுத்து யாத்திரையாக அவனே கொண்டு வந்து இங்கே லிங்க வடிவமாய் காசி விஸ்வநாதர் பிரதிஷ்டை செய்துள்ளான். எனவே இது வடக்கு காசிக்கு நிகரான தென்காசி என்ற பெயரோடு புண்ணிய பூமியானது. கிபி 1456 காசி விஸ்வநாதர் கோயிலின் திருப்பணிகள் அனைத்தும் நிறைவேற்றி அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் முதற் குடமுழுக்கு செய்தான். திருப்பணியில் முற்றுப்பெறாத கோபுரம் எழுப்பி செப்பு கலசங்களும் அமைத்து அவன் தம்பி குலசேகர பாண்டியன் தன் கடமையை நிறைவு செய்தான்.
பராக்கிரம பாண்டியன் மற்றும் அவனது வாரிசுகள் சிலர் தமிழ் புலமை பெற்றவர்களாயிருந்தனர். சமஸ்கிருதமும் கற்றுத் தேர்ந்தனர். பல நூல்களை எழுதியுள்ளனர். அதிவீரராம பாண்டியனார் திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியுள்ளார். கோபுர வாசல் கல்வெட்டில் பராக்கிரம பாண்டியன் கல்வெட்டு ஒன்று உள்ளது. ஆராயினும் இந்த தென்காசி மேவு பொன்னாலயத்து வாராததோர் குற்றம் வந்தால் அங்கப்போது வந்ததனை நேராகவே ஒழித்து புறப்பார்களை நீதியுடன் பாராரறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே என்று அதில் அவர் சொன்னது போலவே கிபி 1525 இந்த கோயில் கோபுரத்தின் மேல் இடி விழுந்து கோபுரம் பாதியாக சிதிலமடைந்தது. வெகுகாலம் மொட்டை கோபுரம் என்று அழைக்கப்பட்டது. கிபி 1525 ஆண்டைச் சேர்ந்த வீர உதய மார்த்தாண்டன் கல்வெட்டு ஒன்று இந்த கோயில் பல ஆண்டுகளாக பூட்டி கிடந்ததாக கூறுகிறது. அப்போதைய ஒரு 27 ஆண்டு காலம் தென்காசி பாண்டியர் ஆட்சி வேற்று அரசர்களின் கைவசம் இருந்துள்ளது. சன்னதி கருவறை, அர்த்த மண்டபம், இடைநாழிகை, மகாமண்டபம், சோபானம் ஆகிய அறைகளை கொண்டு கட்டடக்கலைக்கு உரிய அமைப்புடன் உருவாக்கப்பட்ட கோயில். பல சிற்பிகள் பல நாட்கள் உழைத்து செதுக்கிய சிற்பங்களும் தூண்களும் தமிழ்கலை போற்றும் விதமாக அமைந்தவை. பெரிய பெரிய தூண்களில் சேர நாட்டு கதகளி நடன அபிநயத்தை விளக்கும் விதமாக தத்ரூப மங்கையர் சிற்பங்கள். பாண்டிய மன்னனுக்கு வாரிசு போல் தோன்றிய உலகம் முழுதுடை நாச்சியார் சிவபக்தையாய் வாழ்ந்து நாகம் என்னும் விடையேறிச் சென்று மறைந்தாள். அவளே ஈசனின் உமையாளாய் ஆலயம் பூண்டு இடப்பக்கம் தனிச் சன்னதி பெற்றாள். அது உலகம்மன் சந்நிதியாயிற்று. ஓம் பராசக்தி. ஓம் நமசிவாய. 13ஆம் நூற்றாண்டின் 1ஆம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சிக்கு பிறகு எத்தனையோ ஆட்சிகள் சேர சோழ அரசு மாறி மாறி ஆண்ட பின்னர் பராக்கிரம பாண்டியன் வருகிறான். கிபி 1422 முதல் 1613 வரை சுமார் 191 ஆண்டுகள் நாசியை தலைநகராக்கி பாண்டிய மன்னர்கள் ஆண்ட காலம்தான் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. வடாரி நாடு, தென்னாரி நாடு, குருமறை நாடு, குற்றிழமை நாடு, முள்ளி நாடு, வைகுந்த வளநாடு, செய்துங்க வளநாடு என்று சுற்றியுள்ள ஊர்களின் பெயர்கள் இந்த வம்சத்தினரின் தொலைநோக்கை சொல்பவை. ஏரிகளும் குளங்களும் ஓடைகளும் இன்றும் அவர்களின் நீர் மேலாண்மையை பறைசாற்றும். கிபி 1848, 1948, 1967 ஆகிய ஆண்டுகளில் குடமுழக்குகள் நடந்துள்ளன. 1966 கோபுரத்து மிச்ச பகுதிகள் அகற்றப்பட்ட பின் 9 நிலை கோபுரம் சிவந்தியாதித்தனார் திருப்பணிக்குழுவால் அமைந்த பின் 1990 குடமுழுக்கு நடந்துள்ளது. வேதம் நீ இனிய நாதம் நீ, நிலவு நீ கதிரும் நீ, அடிமை நான் தினமும் போதும் வேதம் நீ இனிய நாதம் நீ, கருணை மேவும் பூவிழி பார்வையில் கவிதை இன்பம் காட்டுகிறாய், இளைய தென்றல் காற்றினிலே இனிய சொந்த பாட்டினிலே எதிலும் உந்தன் நாதங்களே, நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வேதம் நீ இனிய நாதம் நீ, நிலவு நீ கதிரும் நீ,
நான் தினமும் போதும் வேதம் நீ இனிய நாதம்